ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மீல் மேக்கர் ரைஸ் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாம் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு, லவங்கம், பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய் ஒரு 2 சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது 2 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூட பச்சை மிளகாவும் ஒரு 4 சேர்த்துக்கலாங்க. எல்லாம் சேர்த்துக்கிட்டு எல்லாம் ஒன்றா வதங்கட்டும். இது வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுடலாம். மீல் மேக்கர் வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அது சோயா தான், அதனால் இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மீல் மேக்கர் பிரியாணி டொமேட்டோ ரைஸ் மாதிரி தான். தக்காளி, வெங்காயம் எல்லாமே சேர்ந்து வதங்கின பிறகு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வீட்டில் தாங்க அரைச்சி வச்சுருக்கிறேன். பேக்கெட்டில் வாங்குகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பத்தவே பத்தாதுங்க. சும்மா 5 ரூபா 10 ரூபான்னு வாங்கிட்டு அது எதுக்குமே பத்தாமல் ஆகிடும். ஒரு பேக்கெட்டெல்லாம் சேர்த்தா சரியாகவே இருக்காது. 2 பேக்கெட்டு அந்த மாதிரி வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் நான் டைம் இருக்கும்போது இப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி தாங்க வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கரம் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதே மாதிரி கரம் மசாலா தூள், தனியாத்தூள் எல்லாமே சேர்த்து வதக்கிக்கலாம். அதோட கொஞ்சம் பட்டாணி சேர்த்திருக்கிறேங்க. பட்டாணி சேர்த்து எல்லாமே வதக்கி விட்டுட்டு மீல் மேக்கர் வந்து நான் ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேங்க. நல்லா ஊறின பிறகு இப்படி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு மீல் மேக்கர் ரைஸ் செய்கிற ஐடியா வந்து இல்லைங்க. சாதம் வைக்கிற மாதிரி தான் நினச்சேன். அதனால் ரைஸ் வந்து ஆல்ரெடி ஊற போட்டுட்டு எல்லாமே குக்கரில் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாதம் வைக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறமா தான் சரி மீல் மேக்கர் ரைஸ் செய்யன்னு சொல்லிவிட்டு எங்கள் பையன் ஒரே கேட்டுட்டு இருந்தான். அதனால தான் நான் இப்படி கடாயில் வதக்கிட்டு நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கூட தயிரும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு அதே மாதிரி கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு இப்போ நான் ரைஸில் வந்து இதெல்லாம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. நான் வந்து 1.5 கிளாஸ் அரிசி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. அது வந்து புழுங்கல் அரிசி தான், அதனால தான் நான் கொஞ்சம் 1/2 கிளாஸ் அதிகமாகவே சேர்ப்பேன். உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துட்டு இருக்கிறேங்க. அவ்வளோதான், ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வச்சிடலாம். 2 விசில் வந்தால் போதுங்க. நான் வந்து இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறேன். பசங்களுக்கு ஸ்கூலுக்கோ காலேஜஸ்க்கோ இந்த மாதிரி எல்லாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு மீல் மேக்கர் ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சோயான்றதுனால பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ரைஸை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் வந்து நீங்களும் இந்த மாதிரி ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
அவ்வளோதான், 2 விஷல் வந்துடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. ரிலீஸ் ஆகட்டும், பார்க்கலாம். அதுக்குள்ளே நான் வந்து வெள்ளரிக்காய் வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி தோல் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். குக்கர் ரிலீஸ் ஆனதுமே மேலே கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு கூட கொஞ்சம் நெய் சேர்த்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக டேஸ்ட்டாக அருமையான மீல் மேக்கர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் லஞ்ச் பாக்ஸுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட தயிர் பச்சடியும் கூட வெள்ளரிக்காய் வெங்காயம் 2மே சேர்த்து தான் நான் வச்சுருக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.